Hello my dear warriors, welcome to the session. இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ரொம்ப 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 ஈஸியான ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நீ நோட்டீஸ் பண்ணிருக்கியா, இதே ஹெட்டிங்கில் 6th படிச்சிருப்ப, 7th படிச்சிருப்ப, 8th படிச்சிருப்ப, 9th படிக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு சாப்டர் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்டர் அரவுண்டஸ், நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிறது குவிஞ்சு கிடக்கு, ரைட்டா? குவிஞ்சு கிடக்கு, திரும்ப 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 நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகுது, இது வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த மேட்டர் அரவுண்டஸ் லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது, ரொம்ப ஈஸியானதும் கூட. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாமா? ஸோ வேறு என்னது, நீங்கள் கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் க்ளீன் அண்ட் கிளியராக அடுத்து ஒரு 45 to 50 minutes நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த சாப்டரை பற்றின கம்ப்ளீட் ஐடியா உனக்கு கிடைக்க போகுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. ஃபர்ஸ்ட் கொஷின், the separation of denser particle from lighter particle. ஹெவியான பார்ட்டிகல், பெருசாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல், டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய லைட்டர் பார்ட்டிகல் டன் பை ரொட்டேஷன் ஆஃப் ஹை ஸ்பீட் இஸ் கால், ரைட்டா? சுற்றுறது மூலமாக, ரைட்டா? சுற்றுறது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், வேகமாக சுற்றுறப்ப லைட்டாக இருக்கிறதெல்லாம் பறந்து போய்டும் அல்லது நடுவில் வந்துடும். அந்த மாதிரி நிறையா இருக்குது, ரைட்டா? லேஸாக இருக்கிறதெல்லாம் வெளியே போய்டும், லைட்டாக இருக்கிறதெல்லாம் நடுவில் வரப்போம். அந்த மாதிரி இருக்கா ஃபில்ட்ரேஷன் மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபியூகேஷன். அதுக்கு பேர் என்னதுப்பா? சென்ட்ரிஃபியூகேஷன். சரியா? தட் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபியூகேஷன். அடுத்து, அமங் த ஃபாலோயிங் டேஷ் இஸ் அ மிக்சர். கீழே கொடுத்துருக்கிறதுல எதை மிக்சர்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் எது மிக்சர்னு கேட்டிருக்காங்க, யாரை எங்கே மிக்சர்னு சொல்கிறாங்க? காமன் சால்ட்டா அல்லது ஜூஸா அல்லது கார்பன் டை ஆக்சைடா, பியூர் சில்வர்? இப்போ நீ நல்லா பாரு, இது காமன் சால்ட், NaCl மட்டும்தான் இருக்க போகுது. ஜூஸில் என்னென்ன வேணால் இருக்கலாம், ரைட்டா? ஜூஸுங்கிறது நம்ம ஒரு எலமெண்ட்டோ அல்லது ஒரு மாலிகுலோ சொல்ல முடியாது. வேறு கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கும். பியூர் சில்வரில் சில்வர் மட்டும்தான் இருக்கும். ஜூஸில் நம்ம சொல்கிற இந்த மாதிரி நிறைய காம்பவுண்டை ஒருத்தர் மிக்ஸ் ஆகிருக்க போகிறாங்க. ஸோ அதனால் இட் இஸ் கால் மிக்சர். அதனால தான் அது பேர் என்னது, மிக்சர்னு சொல்கிறாங்க, ரைட்? வென் வி மிக்ஸ் அ ட்ராப் ஆஃப் இங்க் இன் அ வாட்டர், ரைட்டா? ஒரு சில பிளிக் அப்படி நம்ம போட்டோன்னா வி கெட் அ டேஷ். என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? ஹோமோஜினஸ் மிக்சர். ஹோமோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னப்பா? ஹோமோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹோமோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சிங்கிள்னு அர்த்தம், ரைட்டா? ஒன்று, ஒற்றை அப்படின்னு அர்த்தம். தமிழில் ஒரு படித்தான அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சிங்கிள். ஹோமோஜினஸ் மிக்சர்னா சிங்கிள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போது சிங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கு தண்ணியில் ஊற்றிட்டிங்கன்னா இங்கும் தண்ணியும் கலந்து ஒரே மாதிரி ப்ளூ கலரில் தெரியும். ஸோ தட் இஸ் கால் ஹோமோஜினஸ் மிக்சர், ரைட்டா? அதுதான் ஹோமோஜினஸ் மிக்சர். டேஷ் இஸ் எசென்ஷியல் டு பர்ஃபார்ம் செப்பரேஷன் பை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், ரைட்டா? டேஷ் இஸ் எசென்ஷியல் டு பர்ஃபார்ம் செப்பரேஷன் பை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட், ரைட்டா? யாரை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் பண்ணணும், அதுக்கு யார் ரொம்ப முக்கியம், எந்த பொருள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா செப்பரேட்டிங் ஃபனல், ரைட்டா? செப்பரேட்டிங் ஃபனல் இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து, டேஷ் ஹாஸ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் த்ரூ அவுட் த சாம்பிள். த்ரூ அவுட் த சாம்பிள் என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஒரு ஓட்டை போட்டு மேலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கிறேன், அடுத்து கீழே ஒரு ஓட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி எடுக்கிறேன், நடுவில் ஒரு ஓட்டை போட்டு தண்ணி எடுக்கிறேன். எங்கே எடுத்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி சேம் தானே. மேலேயே என்ன ப்ரொப்போர்ஷனோ, மேலே என்ன வேல்யூ எனக்கு கிடச்சதோ அதுதான் கீழே இருக்க போகுது, அதுதான் நடுவில் இருக்க போகுது. ஸோ அப்போ பியூர் சால்வெண்ட்டு, பியூர் சப்ஸ்டன்ஸ், ஒரு தூய்மையான சப்ஸ்டன்ஸ், ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் எப்பயுமே எல்லா இடத்துலையும் என்ன பண்ண போகுது, ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து, ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் அதுக்கு ஆன்சர் கொடுங்க. நான் படிக்கிறப்பெல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் எழுதுனா போதும். இப்போது ரொம்ப சூப்பராக என்ன அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான ரீசனையும் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல, அது சூப்பரான ஒரு விஷயம் இல்லை, ரைட்? ஆயில் அண்ட் வாட்டர் இம்மிசிபிள் இன் ஈச் அதர். இம்மிசிபிள்னானது கலக்க மாட்டாங்க, ஒருத்தர் இன்னொருத்தவங்களோட கலக்க மாட்டாங்க. இம்மிசிபிள் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட கலந்து ஒரு கலவையாக மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், கரெக்டு தான். எண்ணெயை ஊற்றினா என்ன பண்ணும், மேலே அப்படியே திக்காக அப்படியே நிற்க போகுது, கரெக்டாக? அடுத்து, a compound cannot be broken into simpler substance chemically. A compound cannot be broken down. காம்பவுண்ட்னா என்னதுப்பா? CO2 ஒரு காம்பவுண்ட்னு சொல்லலாமா, ரைட்டா? காம்பவுண்ட் வீட்டில் இருக்கவங்களும் தனித்தனியாக தானே இருப்பாங்க. காம்பவுண்ட் வீடு இருக்குது, நம்மளாம் கேள்விப்படல காம்பவுண்ட் வீடு அப்படின்னு, காம்பவுண்டில் கூடியிருக்காங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பெரிய
பில்டிங்கு, அதில் சின்ன 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 வீடாக இருக்க போது அதில் எல்லாம் குடியிருக்க போகிறாங்க. லைக் அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய பேர் மாதிரி இருக்குது. காம்பவுண்டுங்கிறது தான் அப்பார்ட்மெண்ட்டாக மாறினது. ஒரே ஃப்ளோரில் சின்ன சின்னதாக கட்டி இருந்தது தான் இன்றைக்கி பெருசு பெருசாக ஒரே இடத்துல இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ அப்போ CO2 அப்போ அது என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பிரிக்க முடியும்ல, கார்பன் தனியாக ஆக்சிஜன் தனியாக. A compound can be broken into simpler substance chemically. Liquid colloids are called gels. Liquid சேர்ந்தா லிக்விட் தானே வரும், அது எப்படி ஜெல்லாக மாறும்? சாலிடு லிக்விடும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜெல்லு கிடைக்க போகுது. லிக்விடையும் சேர்த்தா தண்ணியையும் பாலையும் ஊற்றினா நம்மளுக்கு ஜெல்லு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ தான் லிக்விட் சாலிட் கொலாய்ட்ஸ் ஆர் ஜெல். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, லிக்விடும் சாலிடும் சேர்ந்தது தான் கொலாய்ட்ஸு. இதெல்லாம் பற்றி நம்ம சூப்பராக 11th இருக்குது, 12th இருக்குது. சரியா, சூப்பராக இருக்குது, நிறைய லெசன்ஸ் இருக்குது இதை பற்றி. பட்டர் மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்ரோஜினஸ் மிக்சர். பட்டர் மில்க்னா என்னது? வெண்ணப்பால் ஏன்னா வெண்ணப்பாலில் நம்ம என்ன சொல்கிறோம், தயிர்ன்றது கட்டியாக இருக்க போகுது. ரைட்டா, மோர் சொல்கிறோம்ல, மோரை தான் பட்டர் மில்க்னு சொல்கிறோம். தயிருக்கு இங்கிலீஷில் கேர்டு, மோருக்கு இங்கிலீஷில் தான் பட்டர் மில்க் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரியா, ஸோ பட்டர் மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஹெட்ரோஜினஸ் மிக்சர்னு என்னது? பலப்படித்தான அந்த மிக்சரில் நிறைய பேர் கலந்துருப்பாங்க. ஆமாம், தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் பால் இருக்கும், பால்லேருந்து வந்து தயிர் இருக்க போது தயிர்லேருந்து வந்து பாக்டீரியாஸ், அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா கொழுப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து இருக்கக்கூடியதான் அந்த மோர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இட் இஸ் அ ஹெட்ரோஜினஸ் மிக்சர். கரெக்ட். ஒரு தடவை என்ன அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸை கேட்குறோம், அதுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறோன்னு ஒரு எக்ஸாமில் இந்த இடத்துல ஹோமோஜினஸ் மிக்சர்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டுட்டாங்க. நம்ம பசங்கள்லாம் பட்டர் மில்க்னு வந்தால் ட்ரூ எழுதணும்னு படிச்சுட்டு போயிருந்தான். அவ்வளோ பேர் அந்த கொஷின் தப்பு. அதனால் அப்படி படிக்காதீங்க, புரிஞ்சு படிங்க. பட்டர் மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்ரோஜினஸ் மிக்சரு. ஸோ இட் இஸ் ட்ரூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து ஆஸ்பிரின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 60% கார்பன், ரைட்டா, அண்ட் 4.5% ஹைட்ரஜன் அண்ட் 35.5% by oxygen. Aspirin is a mixture. False. ஏன்? Aspirins are present in a fixed ratio by mass, so it is a compound. ரைட்டா, அந்த மிக்சர்னு சொல்லக்கூடாது, that is a compound. அதாவது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் ஒரு வேல்யூவில் போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது காம்பவுண்ட் வீடு, இது வந்து ஒருத்தவங்களுக்கு வீடு, இது ஒருத்தவங்க வீடு, இது ஒருத்தவங்க வீடுன்னு போட்டிருக்கோம். இதே நம்ம ஒரு கடையில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஏதாவது பிரித்து இருக்கோமா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நான் போகலாம், நீங்கள் போகலாம், எல்லோரும் போகலாம். இட் இஸ் அ மிக்சர். ஆனால் காம்பவுண்ட் வீடுங்கிறது ஒரு ப்ரப்போர்ஷன். அதில் இந்த இடத்துல இவங்க தான் இருக்கணும், இந்த இடத்துல இவங்க தான் இருக்கணும்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அப்படி ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தாலே ஒரு பர்ஃபெக்ட் ரேஷியோவில் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா தட் இஸ் காம்பவுண்டு. எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல் அன்கண்ட்ரோல்டு எல்லோரும் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி மிக்சர். அதான் மிக்சர். அதனால தான் இது ஃபால்ஸ். இது வந்து மிக்சர் கிடையாது, இது வந்து காம்பவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். எலிமெண்ட் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ். ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகுல்ஸ். காம்பவுண்ட்ஸ்னால என்னது? காம்பவுண்ட் எல்லாமே வேறு ஒருத்தவங்க தானே இருப்பாங்க. இட் இஸ் அ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். அடுத்து சி செட்டில் கொலாய்ட்ஸ். செட்டில் டவுன்ஸ் ஆன் ஸ்டாண்டிங், ரைட்டா, செட்டில் டவுன் ஆன் ஸ்டாண்டிங், ரைட்டா, செட்டில் டவுன் ஆன் ஸ்டாண்டிங்கு. சஸ்பென்ஷன் இல்லை ஆக்சுவலாக எலமெண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம், காம்பவுண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸு. கொலாய்ட்ஸ் வந்து என்னது? கொலாய்ட்ஸ் வந்து செட்டில் டவுன் ஆன் ஸ்டாண்டிங்கு, இம்பியூர் சப்ஸ்டன்ஸு, பியூர் சப்ஸ்டன்ஸ். மேட் அப் ஆஃப் ஆட்டமு. இதில் ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்கே. ஓகே, கொலாய்டு என்னவாக இருக்க போகுது? கொலாய்டுனா சஸ்பென்ஷனா செட்டில்ஸ் டவுன் ஆன் ஸ்டாண்டிங். ஓகே, சஸ்பென்ஷனாக மேலே மிதக்கிறதுல. மிக்சர்னா என்னது? மிக்சர் இஸ் இம்பியூர் சப்ஸ்டன்ஸு. என்னடா இது, ஒரு நிமிஷம் இருங்க. மிக்சருங்கிறது இம்பியூர் சப்ஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸு, காம்பவுண்ட்ஸ் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸு, சஸ்பென்ஷன் கொலாய்ட்ஸ் இருக்குது, ரைட்டா. கொலாய்டு இஸ் இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்கோம். சஸ்பென்ஷன் வந்து செட்டில் டவுன்ஸ், கொலாய்ட்ஸ் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். சரியா, ரைட். ஏன்னா ஆமாம், கொலாய்டில் நீங்கள் எங்கேருந்து எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சரியா, அதனால் கொலாய்ட்ஸ் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். சரியா, கொலாய்டு இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ fill in the blanks. A mixture has no distinguishable boundary. மிக்சருக்கு
நம்ம பிரிக்கக்கூடிய மாதிரி பவுண்டரிஸே கிடையாது. மிக்சரை நீங்கள் பிரிக்க முடியாது. between its compounds அது என்னது ஹோமோஜினஸ் மிக்சர். எந்த மிக்சரை நம்ம பிரிக்க முடியாதுப்பா, ஹோமோஜினஸ் மிக்சர். தண்ணியும் இங்கையும் இருக்குது, அதில் இங்கு மேலே இருக்குது தண்ணி கீழே இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆயில் அண்ட் வாட்டர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த கோடு வரைக்கும் இருக்கிறது ஆயிலு, இந்த கோடு வரைக்கும் இருக்கிறது தண்ணி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வேறு ஹோமோஜினஸ் மிக்சரில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கலந்து ஒரே ஒருத்தவங்களா மாறிடுவாங்க. அவங்கள என்ன பண்ண முடியாது, என்னால் பிரிக்க முடியாது. an example of substance that sublimes is ரைட்டா, that sublimes அதாவது என்னது, எக்ஸாம்பிள் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் தட் சப்ளைம். டைரெக்டாக சாலிட்லேருந்து கேஸுக்கு மாறப்போம். சாலிட்லேருந்து கேஸுக்கு ஒருத்தவங்க மாறுறாங்கன்னா அதுதான் என்னது, கேம்ஃபர். அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, கேம்ஃபர். கரெக்டு தானே? சூடு என்னது, நம்ம பொருத்தி வச்சது அப்படி சூடத்தை எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம்னா 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா அது கரைஞ்சு போயிடும் அப்படி. அதுதான். அடுத்து ஆல்கஹால் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் வாட்டர். ஆல்கஹாலை நம்ம வாட்டர்லேருந்து எப்படி செப்பரேட் பண்ணலான்னா ஃப்ராக்ஷனல் டெஸ்டிலேஷன். அதாவது ஃப்ராக்ஷனல் டெஸ்டிலேஷன்னா நம்ம ஹீட் பண்ணி வாட்டர் வேப்பர் எடுத்து கூல் பண்ணுவோம். 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது, உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ரைட்டா. ஹீட் பண்ணுறோம் கூல் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம் கூல் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃப்ராக்ஷனல் டெஸ்டிலேஷன். அடுத்து இன் பெட்ரோலியம் ரிஃபைனிங் த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் யூஸ்ட் இஸ் ஃப்ராக்ஷனல் டெஸ்டிலேஷன். அதுவும் ரைட்டா. பெட்ரோலியமில் பெட்ரோல், டீசல், கெரசின், அதுக்கப்புறம் ஒயிட் பெட்ரோலு, க்ரூட் ஆயில், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் என்ன பண்ண போகிறாங்க, க்ரூட் ஆயில் தான் பிரிக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் பிரிப்பாங்க. அதுக்கெல்லாம் என்னது, நம்மளுக்கு ஃப்ராக்ஷனல் டெஸ்டிலேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. Chromatography is based on the principle of different solubilities. Chromatographyங்கிறது என்னது, டிஃப்ரெண்ட் சாலிபிலிட்டிஸ், வெவ்வேறு கரைத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கரைவாங்களே, அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த விஷயம். ஸோ டிஃப்ரெண்ட் சாலிபிலிட்டியை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அட்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். பா 12th ஸ்டாண்டர்டோட ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின் சரியா. 12th இருக்குது. நீ 9th படிக்கிறது நிறைய பேர் என்ன அப்படின்னா 9th ஆனால் 10th படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ 9th படிக்கிறது 12th இருக்குது. அதனால் 9th நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சாகணும். அப்சார்ப்ஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் சப்ஸ்டன்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த பல்க் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ். நல்லா கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அப்சார்ப்ஷன் is the process in which substance is uniformly throughout the bulk of another substance. ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஸ்பாஞ்சு தண்ணியில் வச்சிங்கன்னா என்ன ஆக போகுது, அப்படியே மெதுவாக அப்படியே என்ன பண்ண போகுது, உள்ளேருந்து மெதுவாக ஃபுல் ஸ்பாஞ்ச்லேயும் ஈரம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்சார்ப் ஆகுமா, அதுதான் அப்சார்ப்ஷன். அடிசார்ப்ஷன்னா in which particles of the substance is concentrated only on the surface of another substance. இப்போ நான் தண்ணியை தொடுறதுக்கும் ஸ்பாஞ்ச் வச்சு தண்ணியை தொடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸ்பாஞ்சை வச்சு நான் தண்ணியை தொடுறப்ப ஸ்பாஞ்சுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி என்ன பண்ண போகுது, மேலே வரைக்கும் அப்சார்ப் ஆகி வந்துடும். ஆனால் என் கையில் நான் வச்சேன்னா என்னோடய கையில் மேலே மட்டும்தான் ஒட்டும், உள்ளுக்குள்ளே வரைக்கும் என்ன பண்ணாது, போகாது. அப்போ என்னோடய கையில் நடக்கிறது என்ன அப்படின்னா அட்சார்ப்ஷன், ஒட்டிக்கிறது. ஒட்டுனா ஆட்சார்ப்ஷன், அட்சார்ப்ஷன். உள்ளுக்குள்ளே போச்சு நல்லா உறிஞ்சு உள்ள வரைக்கும் போயிடுச்சுன்னா அது அப்சார்ப்ஷன் சரியா. அப்சார்ப்ஷன்னா என்ன, அட்சார்ப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், when a chalk stick is dipped into ink. கரெக்டாக நீங்கள் ஒரு சாக் பீஸ் இங்கில் வச்சிங்க, நீங்களாம் விளையாண்டுருப்பீங்க, யாராவது விளையாண்டுருக்கீங்க. சாக் பீஸில் மேம் நடத்துகிறப்ப இங்கு பெண்ணை தூக்கி அதில் வச்சோம் அப்படின்னா அப்படியே உரியும்ல சாக் பீஸ் இங்கெல்லாம். ஸோ அப்போ இந்த solvent of the ink goes deeper into the stick due to absorption. Hence on breaking the chalk stick it is found to be white from inside. சரியா. அடுத்து பாருங்கள், when a chalk stick is dipped in ink the surface retains the color of the ink due to absorption of the color molecule. ரைட்டா. வெளியே என்ன பண்ண போகுது, அப்படியே தான் ப்ளூ கலர் இருக்க போகுது சரியா. அதை அப்சார்ப் பண்ணது, வெளியே ஒட்டினது தான், அது அப்படியே இருக்கணும், வெளியே ஒட்டிக்கிறது, அதுதான் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து டிஃபைன் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் என்னது, இப்போ சிம்பிளான விஷயம். இவாப்ரேஷன்னா என்ன, கண்டென்சேஷன்னா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒன்று தான் சப்ளிமேஷன் அப்படிங்கிறது. சப்ளிமேஷன்னா ஒன்றுமே கிடையாது, என்ன அப்படின்னா யாராக மாறுறாங்க அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், certain solids changes directly to gas. சாலிடு டைரெக்டாக கேஸாக மாறுதான். நம்ம எல்லோரும் நினைப்போம் சார் ஐஸ் கட்டி இருக்குது, ஐஸ் கட்டி சாலிடு தான், ஐஸ் கட்டி தண்ணியாக மாறி தண்ணியிலேருந்து அடுத்து தானே சார் கேஸாக மாறுது, கரெக்டாக அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே என்ன அப்படின்னா there are some solids which directly goes into gas. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் நம்ம எல்லாருமே நாப்தலின் பால், அந்துருண்டை கேள்விப்பட்டிருக்கா? அந்துருண்டை
ஸோ இந்த அந்த உருண்டை என்ன பண்ண போகுது, அது பாட்டுக்கு நம்ம அப்படியே வீட்டில் போட்டு வச்சுருந்தோம், டாய்லெட்டில் அல்லது அங்கே கரப்பாம்பூச்சி வர இடத்துல போட்டுருந்தோன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சைஸ் சின்னதாகிடும். இதை விட ரொம்ப சீக்கிரமாக நீ இன்றைக்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னா இப்போயே என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் சாமி ரூமில் சூடம் இருக்குல்ல, எடுத்து வெளியே வச்சுருங்க, ஒரு சூடத்தை மட்டும். நாளைக்கு காலையில் பாருங்கள் அது அப்படியே கொஞ்சம் கரைஞ்சிருக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சு பாருங்கள், 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூடமே இருக்காது, நீங்கள் வச்சதுக்கான தடையுமே இருக்காது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகி போயிருக்கும். ஸோ அதுதான். ஸோ அப்போ சாலிட் சேஞ்சஸ் டைரக்ட்லி டு கேஸ் வித்தவுட் பாசிங் த்ரூ லிக்விட் இஸ் கால்ட் சப்ளிமேஷன். லிக்விடுக்காக மாறாமல், லிக்விடாகவே மாறாமல் டைரெக்டாக சாலிட்லேருந்து கேஸுக்கு போயிடும், அதுதான் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரியா? அடுத்து a few drops of Dettol when added to water the mixture turns turbid. turbidனா என்னது? கலங்கல். கலங்கல் தன்மை இருக்குல்ல, ரைட்டாக ஒரு மாதிரி கலங்கி போயிடும்ல. நீங்கள் வந்து டெட்டால் ஒரு மூடி வந்து தண்ணியில் ஊற்றினா அப்படியே வெள்ளை கலரில் மாறுதில்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக வெள்ளை கலர் ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆக போகுது, நம்மளுக்கு ஃபுல் தண்ணியும் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மாறிடும். ஏன் அப்படிங்கிறத கேள்வி. The mixture turns turbid because of emulsion, அதாவது dispersion phase and dispersion medium or liquid. ரெண்டு பேருமே ரைட்டா, ரெண்டு பேருமே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட நல்லா விரவி காணப்படுவாங்க. நல்லா விரவது, நீங்கள் கிண்டுறதுன்ற மாதிரி தான் விரவது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட நல்லா போய் டிஸ்பர்ஸ் ஆகிடுவாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்குள்ளே காணாமல் போய்ட்றாங்களாம். அதான் டிஸ்பர்ஷன் ஃபேஸ், டிஸ்பர்ஷன் லிக்விட். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பின்னி பிணைஞ்சு ரெண்டு பேரும் ஒன்றா மாறிட்டாங்க. டெட்டாலும் வெள்ளை கலர் கிடையாது, தண்ணியும் வெள்ளை கலர் கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றப்ப புதுசாக ஒரு கலரில் என்ன பண்ணுறாங்க, உருவாயிடுறாங்க. அதுதான் டிஸ்பர்ஷன். அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப இட் பிகம்ஸ் டர்பிட். அதனால தான் அது டர்பிடாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் த apparatus that you will use of separate the components of mixture containing two miscible liquid, immiscible liquid. ரைட்டா? ரெண்டு apparatus. எந்த ரெண்டு apparatusஸை வச்சு நீங்கள் miscible liquidum immiscible liquidயும் பிரிக்க போகிறீங்க, ரைட்டா, செப்பரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் miscible liquidனா என்னது? miscibleனா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ரைட்டா. இப்போ வாட்டரும் மில்க்கும் எடுத்துக்கிறோம், ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிடுச்சுன்னா இட் இஸ் miscible. அதே வாட்டரும் ஆயிலுனா immiscible. அப்போ உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் யாரை miscibleன்னு நான் சொல்கிறேன், யாரை immiscibleன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ miscible liquidை பொறுத்த வரைக்கும் miscible liquids fractional distillation, fractionating column and லேபிக், கண்டென்சர், டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இதெல்லாம் தேவை. அதாவது miscible liquidை நம்ம ஹீட் பண்ணி தான் பிரிக்க முடியும். நல்லா நீ கவனித்து பார்த்துருக்கியா? டீ கடையில் பார்த்தா அப்படின்னா எப்பயுமே பாலை தனியாக ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு அந்த தண்ணியில் தான் பால் வச்சுருப்பாங்க. ஹவ் யூ நோட்டிஸ் தட்? இப்போ ஒரு சில கடையில் அப்படி வைக்கிறதில்ல. முன்னாடிலாம் என்ன அப்படின்னா தண்ணியை ஹீட் பண்ணுவாங்க, அந்த தண்ணிக்குள்ளே தான் அந்த பாலை வச்சுருப்பாங்க பெரிய பெரிய டீ கடைகளில். ஏன் அப்படின்னா ரெண்டு பேரோட டெம்பரேச்சரும் டிஃப்ரெண்ட், ரைட்டா. தண்ணி 100 டிகிரி செல்சியஸில் கொதிச்சிடும், ஆனால் பால் பார்த்திங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்காது. பால் என்ன பண்ணும், 100ஐயும் தாண்டி தான் கொதிக்கும். டீ அதாவது வாட்டரை விட மில்கோட பாயிலிங் பாயிண்ட் அதிகம், அதிகம். ஸோ அப்போ நம்ம டீ கடையில் பார்த்திங்கன்னா பால் பொங்கவே பொங்காது. ஆனால் நம்ம வீட்டில் இப்படி திரும்புறதுக்குள்ள பால் பொங்கிடும். அம்மா கிட்ட வேற பயங்கரமாக திட்டு வாங்கணும். ஸோ அந்த பால் பொங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை டீ கடையில் பொங்காமல் இருக்கிற காரணம் அவங்க தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. 100 டிகிரி செல்சியஸில் தண்ணி பாயில் ஆகாது, அதாவது மில்க்கு பாயில் ஆகுது. அப்போ நம்மளோட ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தண்ணி கலந்து பாலை கொண்டு போய் வச்சேன்னா 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆன உடனே நீராவி மூலமாக வாட்டர் ஃபுல்லாக வேப்பர்ஸாக மாறும். அந்த வேப்பரெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் கூல் பண்ணிட்டேன்னா எனக்கு தண்ணி தனியாக கிடச்சிடும். நான் 100 டிகிரி செல்சியஸ் மேலே ஒரு டெம்பரேச்சர் கூட ரைஸ் பண்ணாமல் இருந்தேன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் எல்லா வாட்டரும் வந்துடும், வெறும் மில்க் மட்டும் தனியாக கிடைக்க போகுது. ஸோ அப்போ எனக்கு மில்க் மட்டும் தனியாக கிடச்சிரும். ஸோ அப்போ நான் தண்ணி என்ன பண்ணிவிட்டேன், பால்லேருந்து பிரிச்சுட்டு. இது மிஸ்ஸிபிள். ரெண்டு பேரும் ஒன்றா தானே கலந்துருந்தாங்க, ஆனால் என்னால் பிரிக்க முடிஞ்சில்ல. இதுக்கு தான் என்னென்னலாம் தேவை, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் அண்ட் லெக் பி, கண்டென்சர், டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்குன்னு இத்தனை பேர் தேவை. இந்த ஒரு எக்யூப்மெண்ட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்னு எழுதினா கூட கரெக்டு தான். அது இம்மிசிபிள் லிக்விடுக்கு செப்பரேட்டிங் ஃபனல் இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபனல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக நல்லா கூம்பு மாதிரி இருக்க போகுது, ரைட்டாக. ஒரு மாதிரி சின்ன ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறது, அழகாக இருக்கும். அது இவ்வளோ தான் இருக்கும் அந்த ஃபனல், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும், மேலே மட்டும் இப்படி இருக்கும். இங்கே ஒரு நாப் இருக்கும். இந்த நாபை ஓப்பன் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க,
இருக்கும். இங்கே நம்ம ஊற்றுற கீழே வந்து தண்ணி, மேலே வந்து எண்ணெய் அப்படி இருந்துச்சுன்னா ஸ்லோவாக ட்ராப் ஆகி எடுப்பாங்க. கரெக்டாக இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக வந்துடும். சரி, அந்த மாதிரி மிக்சர் இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தனித்தனியாக 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அடுத்து ஸோ மிசபிள் லிக்விடு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனு தேவை. இம்மிசபிள் லிக்விடுக்கு செப்பரேட்டிங் ஃபனல் தேவை. நேம் த காம்பனண்ட் இன் விச் த ஃபாலோயிங் மிக்சர், ரைட்டா? நேம் த காம்பனண்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். சரி, ஐஸ்கிரீமில் என்ன இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஐஸ்கிரீமில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் இஸ் அ மிக்சர் ஆஃப் க்ரீமு, மில்க்கு, சுகரு, சம்டைம்ஸ் எக்கு. ஐஸ்கிரீமில் கூட எக் இருக்குமா? கேள்விப்பட்டால் வித்தியாசமாக இருக்குல்ல? ஏன்னா ஐஸ்கிரீம் இஸ் அ மிக்சர் ஆஃப் க்ரீம், மில்க்கு, சுகரு, சம்டைம்ஸ் எக், ரைட்டா? சம்டைம்ஸ் எக். ஓகேவா? இதெல்லாம் இருக்கக்கூடிய. அடுத்து லெமனேட் இஸ் அ மிக்சர் ஆஃப் லெமன் ஜூஸ், சுகர் அண்ட் வாட்டர். லெமனேடுங்கிறது என்னது? இஸ் அ மிக்சர் ஆஃப் லெமன் ஜூஸு, சுகர் அண்ட் வாட்டர். லெமனேட்னா என்னது? நிறைய இந்த லெமனேடுங்கிற வார்த்தையை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுங்க. லெமனேட் இஸ் நத்திங் பட் லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸோட காம்பினேஷன் தான் எனது. லெமனேடுங்கிறது ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி. அமெரிக்கன் இங்கிலீஷில் லெமனேடு, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் லெமன் ஜூஸ்னு சொல்லப்போம். அதில் என்ன இருக்க போகுது? லெமன் ஜூஸ் இருக்க போது, சுகர் இருக்க போது, வாட்டர் இருக்க போது. யார் இஸ் அ மிக்சர் ஆஃப்? யார் வந்து மிக்சரை சார் காற்று போய் மிக்சர்னு சொல்கிறீங்க? காற்றுல யார் சார் மிக்ஸ் ஆகிருக்கா? காற்றுல நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல. அது போக வெயில் அடிக்கிறப்ப தண்ணியிலேருந்து வாட்டர் வேப்பர் வருதுல, வாட்டர் வேப்பர் இருக்குது, இன்னும் நிறைய கேஸஸ் இருக்குது. அப்போது இட் இஸ் அ மிக்சர். அடுத்து சாயில். சாயில் இஸ் ஆல்சோ எ மிக்சர் ஆஃப் வேரியஸ் சால்ட்ஸ். பல உப்புகள், பழைய மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ். நிறைய மினரல்ஸ் இருக்குல்ல, நம்மளோட நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாம் மண்ணில் தான் கிடக்கு. அது எல்லாமே கலந்த ஒரு கலவை. இட் இஸ் அ மிக்சர் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரியா? புரிஞ்சிருக்கா? சூப்பராக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லைடில். அடுத்து ஷார்ட் ஆன்சரில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ்? ஐஸா, மில்கா, அயனா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா, மெர்க்குரியா, பிரிக்கா, வாட்டரா? இதில் யாரெல்லாம் பியூர் சப்ஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஸ். இட் இஸ் நாட் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஐஸ், அயன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, மெர்க்குரி, வாட்டர் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ். அப்போ இதெல்லாம் இம்பியூர் சப்ஸ்டன்ஸு. பிரிக்கு வந்து ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மில்க் வந்து ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே பியூர் சப்ஸ்டன்ஸ், ரைட்டா? மில்க்கும் பிரிக்கும் மட்டும் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா அதில் அவங்க மட்டும் இருக்க போகிறதுல நிறைய பேர் சேர்ந்து தான் அவங்க உருவாகியிருக்காங்க. அதனால் அவங்கள பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது. அடுத்து ஆக்சிஜன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் டு லிவ். இட் ஃபார்ம்ஸ் 21% ஆஃப் ஏர் பை வால்யூம். இட் இஸ் எ எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். சூப்பரான கொஷினில் ஆக்சிஜன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் லைஃப். ஆமாம், நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப 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 முக்கியமானது. இட் ஃபார்ம்ஸ் 21% ஆஃப் ஏர், ரைட்டா? 21% ஆஃப் ஏர். நம்மளோட என்ன பண்ண போகுது? நம்மளோட சுற்றி இருக்க காற்றுல 21% ஆக்சிஜன் தான் இருக்குது. இட் இஸ் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். அது ஒரு எலமெண்ட்டாக காம்பவுண்டா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆக்சிஜன் இஸ் அன் எலமெண்ட். இட் கண்டெய்ன்ஸ் த ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் ஆஃப் த சேம் கைண்டு, ரைட்டா? ஆக்சிஜன்கிறது என்னது? ஒரு எலமெண்ட் தானே. ஆக்சிஜன்கிறது ஒரு எலமெண்ட் தானே. ஆக்சிஜன் மாதிரியே இருக்கக்கூடியது. நம்ம காற்றுல இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு ஆக்சிஜன், பல மடங்கு ஆக்சிஜன்ஸ் ஒன்றோட ஒன்று கலந்து நம்மளுக்கு ஒரு காம்பவுண்டாக அல்லது உங்களுக்கு வந்து ஒரு மிக்சரில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டாக நம்மளுக்கு ஆக்சிஜன் வெளிப்படுது. ஸோ இட்ஸ் அ எலமெண்ட். இது வந்து ஒரு எலமெண்ட் தான். காம்பவுண்ட் 2-3 பேர் சேர்ந்துருந்தாலும் காம்பவுண்ட் வீடுன்னு சொன்னோம். இது இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி, எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். யூ ஹாவ் ஜஸ்ட் ஒன் அ மெடல் மேட் ஆஃப் 22 கேரட் கோல்டு. 22 கேரட் கோல்டு. இன்றைக்கி கோல்டு விற்கிற விலையெல்லாம் யாருக்கெல்லாம் கோல்டு விற்கிற விலையெல்லாம் பற்றி தெரியும்? அதெல்லாம் உங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ லெட் அஸ் செக் தட். இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கோல்டோட ரேட் இன்றைக்கி நான் காலையில் பார்த்தப்போ என்ன அப்படின்னா 1 கிராம் கோல்டு, ரைட்டா? 1 கிராம் கோல்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 15,026 ரூபா, ரைட்டா? 1 கிராம் 22 கேரட் கோல்டு, 22 கேரட் 1 கிராம். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப எவ்வளோ இருக்குன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 15,026 ரூபா இருக்குது. பார்க்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஹவ் யூ ஜஸ்ட் ப்ரொக்யூர்ட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ், ரைட்டா? உங்களுக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடச்சிருக்கா, இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடச்சிருக்கா? ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க என்னது 22 கேரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? 22 கேரட் கோல்டு. 22 கேரட் கோல்டு இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர்.
நம்ம எல்லாரும் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு மெடலாக இருக்கட்டும், மோதிரமாக இருக்கட்டும், நம்ம போடக்கூடிய செயின், பிரேஸ்லெட்ஸு, இது எல்லாமே என்ன அப்படின்னா இட் இஸ் 22 கேரட் கோல்டு. 22 கேரட் இஸ் நாட் அ பியூர், இட் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர், ரைட்டா? அது என்னது? இட் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர். அண்ட் அதர் மெட்டல்ஸ் சச் எஸ் சில்வர், காப்பர், இது எல்லாமே இருக்க போது. ஸோ இட் இஸ் அ இம்பியூர் சப்ஸ்டன்ஸு, ரைட்டா? நம்ம எல்லோரும் கடையில் போய் வாங்குறப்ப சொல்லுவாங்க 916 கொடுங்க அப்படின்னு வாங்க. வாட் இஸ் இஸ் மீனிங் ஆஃப் 916? 91.6% கோல்டு இருக்க போது, மீதி இருக்க எல்லாருமே காப்பராக இருப்பாங்க, ரைட்டா? மீதி இருக்க எல்லாமே காப்பர். சார் அப்போ நம்மளை ஏமாத்துறாங்களா? ஆமாம். 1 கிராம்னு சொன்னாங்கன்னா அதில் இப்போ நீங்கள் 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 9.16 கிராம் மட்டும்தான் அது உங்களுக்கு கோல்டு இருக்கும், மீதியெல்லாம் காப்பர் தான். காப்பரையும் நம்ம இதே 15,000 கொடுத்து தான் வாங்குகிறோம், கரெக்டாக? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பரையும் அதே 15,000 கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் ரூல், அப்படி தான் போயிட்டுருக்கு, அதுதான் விஷயம், சரியா? அதனால் அதை விட்டுருங்க. 91.6 கிராமு கோல்டு. இது 22 கேரட். இன்கேஸ் நீங்கள் 24 கேரட் கோல்டு வாங்கினீங்கன்னா அது 100% கோல்டு, ரைட்டா? 100% கோல்டு. இந்த 24 கேரட் கோல்டை வளைக்கவோ நெளிக்கவோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் மாற்றுறது கஷ்டம். அது அவ்வளோ தூரத்துக்கு வளைஞ்சு கொடுக்காது. அப்படி இருந்தாலும் டக்குன்னு உடஞ்சி போயிடும். அதனால தான் we are just using காப்பர். காப்பர்லாம் என்ன பண்ணுறது? இதில் ஆட் பண்ணுறோம். காப்பர் இதில் ஆட் பண்ணுறப்ப இட் இன்க்ரீஸஸ் த ஸ்டெபிலிட்டி. அப்போ என்ன பண்ணுறது? அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுதான் காப்பர், ரைட்டா? 91.6% கோல்டு. தஸ் இட் இஸ் அ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். அதனால் இது என்னது? நம்ம இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்ல போகிறோம். How will you separate a mixture containing sawdust, naphthalene and iron filling, ரைட்டா? sawdust, அது sawdust என்னது? மரத்தூள் இருக்குது. naphthalene என்னது? நந்துருண்டை இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் iron fillingsனால் இரும்பு, இரும்புனாலான இரும்பு துரு இருக்குது, ரைட்டா? iron filling is the mixture can be separated by magnetic separation, கரெக்டு தானே? iron filling என்ன அப்படின்னா நம்ம மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3 பேரையும் ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு போய் மேக்னெட்டை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அயன் ஃபில்லிங் ஃபுல்லாக அதில் அட்ராக்ட் ஆகிடுமா? அப்போ அயனை மட்டும் என்ன பண்ணிடலாம்? நம்ம எடுத்துடலாம், சரி? அயனை மட்டும் எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட் ஒன்று செப்பரேட் பண்ணிடலாம். அடுத்து naphthalene. naphthalene பை சப்ளிமேஷன். naphthalene என்ன பண்ணலாம்? சப்ளிமேஷன். நீங்கள் அப்படியே இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸில் அல்லது நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா naphthalene வேப்பர்ஸ் அமௌண்ட்டு, அந்த வேப்பர்ஸ் அமௌண்ட்டு என்ன பண்ணலாம்? கலெக்ட் பண்ணிட்டோன்னா அப்போ naphthalene பிரிச்சிடலாம். மிச்சம் இருக்கிறது sawdust தான், அது மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அப்போ will be remaining at the bottom. ஸோ அப்போ நம்ம அயன் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் செப்பரேஷனும் அதுக்கப்புறம் சப்ளிமேஷனும் இது ரெண்டும் சேர்த்து பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிட போகுது. How are homogeneous solution differ from heterogeneous solution? homogeneous solution எப்படி heterogeneous solutionலேருந்து வித்தியாசப்படுது, வேறுபடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? homogeneous solution என்னது? ஒரு படித்தான ஒரே மாதிரி இருப்பாங்க. heterogeneous என்னது? 2-3 வேறு வேறு மாதிரி இருப்பாங்க, சரியா? components are uniformly mixed. components என்ன பண்ணியிருக்காங்க? uniformly mixed or not uniformly mixed. components are not uniformly mixed. யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்க மாட்டாங்க. இது யூனிஃபார்மாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக மாறிடுவாங்க. has a single phase. it has single phase. ஒரே ஒரு ஃபேஸ் தான். நீங்கள் சாலிடை லிக்விட் ஆக்கினாலும் லிக்விட் சாலிடோட போட்டாலும் எதோட போட்டாலும் அவங்க ஒன்றா கலந்ததுக்கப்புறம் ஒரே ஆளாக மாறிடுவாங்க. அவங்க மாற்றப்பட்டு வேறு வேறு மாதிரி தெரிய மாட்டாங்க. it has 2 or more distinct phases, ரைட்டா? இப்போ தண்ணியும் எண்ணெயும் நம்ம ஒன்றா சேர்த்தோன்னா தண்ணி தனியாக தெரியும், எண்ணெய் தனியாக தெரியும். ஆனால் இங்கே இங்கே நீங்கள் தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறையாக தனித்தனியாக தெரியுமா? தெரியாது. எல்லோரும் ஒரே மாதிரி தான் தெரிவாங்க. no boundaries of separation between components, ரைட்டா? no boundaries. இங்கையும் தண்ணியும் நீங்கள் தனியாக என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இங்கு, இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் தண்ணின்னு சொல்ல முடியாது. there are visible boundaries between the components, ரைட்டா? எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக நம்மளுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். காம்பனன்ட்ஸ் ஆர் இன்விசிபிள் டு நேக்கட் ஐ, ரைட்டா? இன்விசிபிள். சாதாரண கண்ணில் உங்களால் இங்கையும் தண்ணியும் நம்ம பார்க்குறப்ப 2 கலந்து ஒரு ப்ளூ கலராக தான் தெரியும். அதில் எது இங்கு எது தண்ணின்னு தெரியாது. ஆனால் ஆர் விசிபிள் பை நேக்கட் ஐஸ். வெறும் கண்ணாலே நம்மளால் என்ன பண்ண முடியாத பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமோஜினஸ் மிக்சர்ஸ் ஆர் சால்ட் சொல்யூஷன். தண்ணியில் உப்பை கரைக்கிறது, அல்லது லெமன் ஜூஸ், அல்லது பெட்ரோல், இதெல்லாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா சாக் பவுடர் இன் வாட்டர். தண்ணியில் நீங்கள் சாப்பஸ் பவுடரை போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பஸ் பவுடர்லாம் கீழே செட்டில் ஆகிடும், மேலே மட்டும் தண்ணி க்ளீன் அண்ட் கிளியராக இருக்க போது. பெட்ரோலை தண்ணியில் ஊற்றுறது, தண்ணியில் மண்ணு தூக்கி போடுறது, இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். எதுக்கு? ஹெட்ரோஜினஸ் சொல்யூஷனுக்கு. ஹெட்ரோஜினஸ் சொல்யூஷனோட எக்ஸாம்பிளாக இதெல்லாம் இருக்க போகுது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட்டு யூ ஆர் மூவிங் டு டீடைல். சரி, டீடைல் படிக்கலாமா? எஸ், are you guys ready for detail? So detail
First detail, write the difference between elements and compounds. Elements na enna, compounds na enna அப்படினு கேட்டிருக்காங்க ரைட்டா. Made up of only one kind of atom. Elementsங்கிறது என்னது, ஒரே மாதிரியான ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது. ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் 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 ஆக்சிஜன், கார்பன்னா கார்பன் 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 கார்பன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய. Made up of more than one kind of atom. H2O, CO2, இந்த மாதிரி என்னது, வேறு வேறு ஆட்டம்ஸும் சேர்ந்து இருக்க போகுது. The smallest particle that retains all its properties an atom. ரைட்டா, the smallest particle இருக்கிறதுல மிகச்சிறிய துகள்னா அது என்னது, ஆட்டம்னு சொல்ல போகிறோம். The smallest particle that retain all the properties molecule. இங்கே இருக்கக்கூடியது என்னது, நம்ம molecule. Molecule தான் ஒரு காம்பவுண்டோட smallest particle. அடுத்து cannot be broken down into simpler substance. இதுக்கு மேலே இது என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. இதுக்கு மேலே சின்னதாக அதை உடைக்க முடியாது. Can be broken down into elements by chemical reaction. chemical reaction மூலமாக elements இது ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கலாம். இவங்களெல்லாம் தனித்தனியாக பிரிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு காப்பர், சிலிக்கான், கோல்டு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, இதெல்லாம் எக்ஸாம்பிள். சி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ரா. 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இதே கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் டிண்டால் அண்ட் ப்ரௌனியன் மூமெண்ட். ரைட்டா, 12th ஸ்டாண்டர்டில் முக்கியமான 2 மார்க் கொஷினில் இந்த 2 சாப்டர் இருக்குது. ரைட்டா, டிண்டால் அண்ட் ப்ரௌனியன் மூமெண்ட் ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய 2 5 மார்க் கொஷின். ரைட்டா, நீங்கள் படித்ததை திருப்பி என்ன பண்ணலாம், அங்கே போய் ரீகால் பண்ணிக்கிட்டேன்னா சூப்பராக ஞாபகம் வந்துடும். ப்ரௌனியன் மூமெண்ட். ப்ரௌனியன் மூமெண்ட் இஸ் அ கைனடிக் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா, ப்ரௌனியன் மூமெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு கைனடிக் ப்ராப்பர்ட்டி. when colloidal solutions are viewed under powerful microscope. colloidal solutions இருக்குல்ல, colloidal solution தண்ணியில் பவுடரை போடுங்க, தண்ணியில் பவுடரை போடுங்க, போட்டுட்டு அது அப்படியே நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் மாலிக்யூல் ஒரு இடத்துல இருக்காதான், அது பாட்டுக்கு ஜிகு 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 இப்படி போகுமா, அப்புறம் இப்படி வருமா, அப்புறம் திருப்பி இப்படி போகுமா, அப்புறம் திருப்பி இப்படி போகுமா, அப்புறம் இப்படி போகுமா, அப்புறம் இப்படி வருமா, இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஜிக்ஸாக்காக அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்ன பண்ணிகிட்டே இருக்குமா, ஒரு 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 நிலையில் இல்லாமல் அப்படியே ஜிக்ஸாக் ஜிக்ஸாக். இங்கே பாருங்கள், இந்த பாட்டுகள் என்ன பண்ணுது, இங்கே போச்சு, அப்புறம் இங்கே போச்சு, அப்புறம் இங்கே வந்துச்சு, இப்படி போச்சு, இப்படி போச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி போகுது, அப்புறம் இப்படி போகுது, திருப்பி இப்படி வருது, இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது, இப்படி இப்படியே என்ன அப்படின்னா அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது என்ன சொல்ல போகிறோம் நம்ம, ப்ரௌனியன் மூமெண்ட்டு. ஒரு பார்ட்டிக்கல் இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா ஸோ அதான் கைனடிக் ப்ராப்பர்ட்டி. மூவ் ஆகுனா கைனடிக். ஸோ கைனடிக் ப்ராப்பர்ட்டி. when colloidal solutions are viewed under powerful microscope it can be seen that colloidal particles are moving constantly and rapidly using zigzag direction. ரைட்டா, கான்ஸ்டன்ட்லி அண்ட் ரேப்பிட்லி, கான்ஸ்டண்ட்டாக அப்படி போயிட்டே இருக்குது. ரேப்பிட்லின்னு என்னது, வேக வேகமாக, ரேப்பிட்லின்னா zigzag direction. Brownian movement of colloidal particles is due to the unbalanced bombardment of particles by the molecules of dispersion medium. இது எப்படி வருதுன்னா, கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் ரைட்டா அது பாட்டுக்கு தெரிச்சு ஓடுதான், அது வெடிச்சுக்கிட்டே இருக்கான். நீ எங்கேயாச்சும் இருக்க விடுங்கடான்னு சண்டை போட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரௌனியன் மூமெண்ட். இதே மாதிரி டிண்டால் எஃபெக்ட் இருக்குது. டிண்டால் எஃபெக்ட் மூலமாக நம்ம தேட்டரில் ஸ்க்ரீனில் படம்லாம் பார்க்குறோம்ல, நீ பார்த்துருக்கியா, எத்தனை பேர் ஸ்க்ரீனில் படம் பார்க்குறப்ப பின்னாடி பார்த்தோன்னா ஒரு சின்ன ஓட்ட வழியாக தான் லைட் வர மாதிரி இருக்கும். அந்த லைட்டு தான் என்ன பண்ண போகுது, நம்மளோட ஸ்க்ரீனில் பட்டு நம்மளுக்கு பயங்கரமாக படமாக தெரிய போகுது. லைட்டு தான் நம்மளுக்கு என்ன ஸ்க்ரீனில் பட்டு படமாக தெரிய போகுது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா Tyndall observed that when a strong beam of light is focused on a colloidal solution, பாருங்க, strong beam of light is focused on a colloidal solution, the path of beam become visible. இங்கே பாருங்கள், பியூர் வாட்டர் வழியாக பண்ணுறப்ப லைட் என்ன பண்ணுது, அப்படியே பாஸ் ஆகி போயிடுது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இதில் நம்மளுக்கு தெரிகிறத விட இதில் ரொம்ப தெரியுது. லைட் பீம் நாட் விசிபிள். இதுக்குள்ளே தெரியல பாருங்கள், வெளியே வருது ரைட்டாக, வெளியே வருது. ஆனால் உள்ளுக்குள்ளே லைட்டு தெரியாது. நல்லா கவனித்து பார்த்துறீங்களா, தண்ணியில் டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா, இப்போ தண்ணி இருக்குது, தண்ணி பாட்டிலில் தண்ணி அடித்து பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கிட்டு இந்த பக்கம் வெளியே வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணாது, உங்களுக்கு லைட் இருக்க வெளிச்சம் தெரியாது. ஆனால் இதில் பாருங்கள், உள்ளுக்குள்ளேயும் திக்காக தெரியுது. இந்த இடத்துக்குள்ளேயும் பாருங்கள், நம்மளுக்கு திக்காக தெரியுது பார்த்தீங்களா லைட்டு. இந்த இடத்துலையும் நல்லா திக்காக லைட்டு தெரியுது. ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் டிண்டால் எஃபெக்ட்டு ரைட்டா, அல்லது இலுமினேட்டட் பாத். இலுமினேட்டட் என்னது, அது போகிற வழியில் இருக்க எல்லாத்துக்கும் அப்படியே வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே போகுது. இலுமினேஷன்னா வெளிச்சத்தை கொடுக்குறது, வெளிச்சத்தை கொடு. திஸ் phenomenon is not observed in case of true solution is due to scattering of light by colloidal particles. இது என்ன பண்ணுதா,
லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுறது, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் போன்னு விரட்டி விடுறாங்க, ஸ்கேட்டர் திசை திருப்பி விடுறாங்க. அப்படி திருப்புறனால உள்ளுக்குள்ளேயே அந்த லைட்டு சுற்றிக்கிட்டே இருக்கனால லைட் வெளிச்சம் தெரியுது. இங்கே என்னது அப்படி யாரும் பண்ணலை, அது அப்படியே பாஸ் ஆகி வெளியே வந்துடுது. ஸோ இதில் உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கனால நம்மளுக்கு லைட்டு பாஸ் ஆனது தெரியுது, வேறு அங்கே தெரியலை. ஸோ அப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட் தெரியல, இந்த கேப்பில் லைட் உங்களுக்கு தெரியலை தண்ணியில் பாஸ் ஆகிறப்ப, வேறு இங்கே உள்ளுக்குள்ளேயும் தெரியுது. அதுதான் விஷயம். சரியா? ரைட். How is a mixture of common salt, oil and water be separated? Mixture of common salt, தண்ணியில் என்ன பண்ணிடமா, ஃபஸ்ட்டு உப்பை கரைச்சாச்சா, அதுக்கப்புறம் எண்ணெய் வேறு அதில் ஊற்றிட்டோமா, இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? யூ கேன் யூஸ் காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ரைட்டா? நிறைய மெத்தடை நம்ம கம்பைன் பண்ணி தான் பண்ணுவோம். ரைட்டா? த மிக்சர் ஆஃப் காமன் சால்ட், ஆயில் அண்ட் வாட்டர் ஆர் டேக்கன் இன் அ பீக்கர். ஒரு பீக்கரில் எடுத்துக்க போகிறோம். த சால்ட் dissolves in water, allow it to stand for few minutes. The mixture of two immiscible liquid is separated by separating funnel. அப்போ என்ன பண்ண போகிறோம், சால்ட் வந்து தண்ணியில் கரைஞ்சிடும், எண்ணெயில் கரையாது. அப்போது ஒரு பீக்கரில் நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் அப்படின்னா செப்பரேட்டிங் ஃபனல் மூலமாக என்ன பண்ணிடலாம், நான் ஆயில் ஃப்ளோட்ஸ் ஆன் டாப்பில் இருக்க போகுது. த வாட்டர் கேன் கேர்ஃபுல்லி பி செப்பரேட்டட் பை ஓப்பனிங் த ஸ்டாப் கிளாக் இன் த செப்பரேட்டிங் ஃபனல். த ஆயில் இஸ் லெஃப்ட் டு பிகின் இன் த செப்பரேட்டிங் ஃபனல். நான் பற்றி காமிச்சேன்ல, செப்பரேட்டிங் ஃபனல்னால் இப்படி தான் இருக்குமா தெரியா, ஒரு சின்ன கூம்பு குடுவை மாதிரி இருக்கு பாருடா, சின்னதாக ஒரு 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 இது மாதிரி இருக்கு பாருடா. இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஸ்டாப் கிளாக் இருக்க போது. ரைட்டாக இதை ஓப்பன் பண்ணோன்னா இருக்கும், தண்ணியும் எண்ணெயும் இப்படி தான் இருக்கும். அப்போ இது ஆயில், இது வாட்டர். ஸோ இது அப்படியே கீழே இறங்கிட்டே வந்து இங்கே வந்தோடனே நான் என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஆயில் அங்கேயே இருக்கும், தண்ணி மட்டும் கீழே வந்துடும். இப்போ தண்ணியில் உப்பு வேறு இருக்குல்ல. The salt water is heated slowly in a distillation flask with a water condenser. The pure water vapor passes through the inner tube of the condenser. என்ன பண்ண போகுது, நான் அடுத்து டிஸ்டிலேஷன் டியூப்பில் எடுத்து டிஸ்டிலேஷன் ஃபனல் எடுத்து ஹீட் பண்ணுறப்ப நான் சூடு பண்ண தண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஸ்டார்ட் எவாப்ரேட்டிங். அப்போ அந்த எவாப்ரேட் ஆகிறப்ப அந்த வாட்டர் வேப்பரை பூரா நான் கூல் பண்ணி அப்படியே பிடிச்சி கூல் பண்ணிட்டேன் அப்படின்னா வாட்டர் வேப்பர் when it get condensed it become again water, தனியாக வாட்டராக இருப்பது. அப்போ the vapors on cooling condenses into pure water and are collected in a receiver. The salt is left to begin in the flask as a residue. சால்ட் அப்படியே தண்ணியில் என்ன பண்ண போகுது, ரெசிடியூவா அப்படியே அதிலே கீழே படிஞ்சு அப்படியே சால்ட் இருக்க போகுது. அப்போ உங்கள் 3 பேரையும் பிரிச்சாச்சா. ஸோ எப்படி சால்ட்டு, வாட்டரு, ஆயில், இந்த 3 பேரை பிரிக்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ இதில் பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த மாதிரி உனக்கு சின்னதாக ஒவ்வொரு லெசன்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம். ஸோ டெஃபினட்டாக உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவ் யூ என்ஜாய் திஸ் கிளாஸ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். தேங்க்யூ பசங்களா. பை பாய், see you.